இன்னைக்கு வீடியோல ஒரு பெஸ்ட்டான வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் பார்க்க போறோம். அதுதான் Kinemaster. ஸோ இந்த Kinemaster பார்த்தீங்கன்னா Play Store இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த Kinemaster எப்படி முழுசா யூஸ் பண்றது அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, இந்த Kinemaster எப்படி யூஸ் பண்றது, இல்ல டிரான்சிஷன் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்றேன். ஸோ இந்த வீடியோல நீங்க முழுக்க இந்த Kinemaster அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது தான் கத்துக்க போறீங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் இந்த Kinemaster வச்சு நிறைய VFX எல்லாம் பண்ண போறோம். இப்பவே இந்த வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனை கத்துக்கோங்க. ஸோ இந்த Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து உங்களுக்கு நார்மலான விஷயம் வேணாலும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி வீடியோ இன்சர்ட் பண்ணணும்னா அந்த மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வீடியோ இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு உங்களோட வீடியோ இங்கே இருக்குன்னா அதை ஓகே அப்படின்னு கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு எத்தனை வீடியோ வேணா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், இமேஜ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா சாம்பிள் இமேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இதையும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் செலக்ட் பண்ண உடனே டிக் மார்க் கொடுத்துக்கோங்க, டிக் ஆயிடும். வீடியோ பெருசா இருக்குல்ல, ஸோ இப்படி ஸ்வைப் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்போ அந்த வீடியோ சின்னது பண்றதுக்கு இப்படி நீங்க எந்த அளவுக்கு இதை கம்ப்ரஸ் பண்ணுமோ அதை இப்படி சின்னது பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போகுது பார்த்தீங்களா, வீடியோ வந்து சின்னதாயிடுச்சு. ஸோ இப்படி தான் சின்னது பண்ணுறது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட லேயர் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ இதோட செகண்ட் ட்ராக்ல நீங்கள் வீடியோ இன்சர்ட் பண்ணணும்னா அந்த லேயர் மூலியமாக தான் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் எது வேணால் நீங்கள் செகண்ட் லேயரில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட்னு இருக்குல்ல, இதை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இதில் ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிட்டேன். இது இமேஜ் இல்லை வீடியோ எது வேணால் நீங்கள் செகண்ட் போர்ட்டில் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கா, ஏன்னா இந்த பெரிய வீடியோவில் அதனால சின்னதாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த வீடியோ பெருசாகிங்கன்னா அந்த இமேஜும் பெருசாகிடும். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் லென்த் பண்ணணும், அந்த வீடியோவில் எவ்வளோ தூரத்துக்கு இது கவர் ஆகணுமோ அதை வந்து நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். இமேஜ் வந்து சின்னதாக நீங்கள் இது மாதிரி சைடில் வைக்கணும்னா, இப்போ பின்னாடி வீடியோ வச்சிருக்கலாம், அது மாதிரி உங்களுக்கு சைடில் இது மாதிரி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்கே கட் எடிட் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்துடும். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிம் லெஃப்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் வச்சிருக்க போர்ஷனில் லெஃப்ட் சைட் ட்ரிம் ஆகும், அதுக்கப்புறம் ரைட் சைட் ட்ரிம் ஆகும், இல்லை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ரெண்டு வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதோட சவுண்ட் அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். கிளிப்போட கிராஃபிக்ஸ் அதை நீங்கள் ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கான நிறையா கிராஃபிக்ஸ் இதுக்கெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஸ்பீட், அதாவது ஸ்லோ பண்ணுறது, அப்புறம் வந்து வீடியோ ரிவர்ஸ் பண்ணுறது, வீடியோ வந்து ரொட்டேட் பண்ணுறது, மிரரிங் பண்ணுறது, கலர் டியூன் பண்ணுறது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றுறது இல்லை கலராக மாற்றுறது, அதுக்கு ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட், இது வந்து இதோட பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஈக்குவலைசர், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் வந்து இது பண்ணுறது, வால்யூம்க்கு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ விண்டேஜ் பண்ணிக்கலாம், எக்ஸர்ட் வீடியோ பண்ணிக்கலாம். ஸோ ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக இல்லை, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பேசிக்காக இந்த Kinemaster எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ கிளிப் இருக்குல்ல, இதை வந்து நான் ஜூம் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்டார்ட் போர்ஷன்ல இப்படி இருக்கு, எண்ட் போர்ஷன்ல வந்து எனக்கு ஜூம் பண்ணி இந்த தூரத்துக்கு வந்து நிக்கணும்னா இப்படி ஜூம் பண்ணி டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா எப்படி சொன்னேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் இன் ஆகுது பார்த்தீங்களா, அது மாதிரி ஆகும். ஸோ இது மாதிரியான எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து பிசியில் இருக்குமோ அது மாதிரியான வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த எஃபெக்ட்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜூம் இன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இங்கே நடுவில் வந்து ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டிரான்சிஷன் எஃபெக்ட் நிறையவே இருக்குது. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோவில் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்லைட் ஷோலாம் போடுறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுல. ஏன்னா அவ்வளோ எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க இதுல. பாத்தீங்கன்னா நான் எல்லாம் கொஞ்சம் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இது மாதிரி எக்கச்சக்கமான எஃபெக்ட் வந்து இதுல கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லேயே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து எஃபெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த கிளிச் எஃபெக்ட் அது மாதிரியான எஃபெக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவர்லேஸ், இந்த ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்குங்களா அது, அப்புறம் டெக்ஸ்ட் வேணாலும் டெக்ஸ்ட் இது பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் அது கூட இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் இல்லை ட்ரா பண்ணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு மாதிரியான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டர், அதாவது வீடியோ ப்ளே பண்ணும்போது அதுக்கு பேக்ரவுண்டுக்கு வாய்ஸ் கொடுப்பாங்களா, டப் பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணிக்கலாம். இதை வந்து மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ இல்லை வீடியோ வந்து நீங்கள் இனிமேல் ஷூட் பண்ணிக்கலாம். கேமரா அது மாதிரி உங்களுக்கு காமிக்கும். மாதிரியான அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஷேர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன குவாலிட்டியில் வேணுமோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா குவாலிட்டிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பர் செகண்ட் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இங்கே மேலே Kinemaster அப்படிங்கிற அந்த லோகோ இருக்கும், அதை ரிமூவ் பண்ணணுன்னா நீங்கள் பே பண்ணி மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங் இருக்குல்ல, அந்த செட்டிங்கில் இன்னும் எக்கச்சக்கமான ஆடியோ வீடியோ எடிட்டிங்கான ஆப்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இன்னும் இருக்கும். ஸோ ஓவராலாக மோஸ்ட்லி எல்லாம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இமேஜ் தேவையில்லைன்னா கிளிக் பண்ணால் இங்கே டெலிட் ஆப்ஷன் இங்கே வந்துடும், நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இமேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்னும் அதிக அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு.